நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். என்ன செய்யறதுங்கிறது தனியாக ஒரு நிகழ்வில் பேச்சா சொல்லியிருக்கோம். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 10:30 to 12. பௌர்ணமி வேற. செவ்வாய் புதன், அதாவது நாளை, 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி இருக்க போகிற இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சரியில்லைங்க. அலட்டல், கர்வம், திமிரான பேச்சு. உங்களுக்கு தெரியாது, ஆனால் மற்றவங்களுக்கு தெரியும். அதனால் கவனம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். புதன்கிழமை 3 நட்சத்திரக்காரர்களுமே விநாயகருக்கு தீபம் போடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். 2 நாளும், செவ்வாய் புதன் 2 நாளும் சிறப்பாக இல்லை. கவனம். அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு செவ்வாய், 2 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க. வெண்முரசு அப்படின்னு போடுங்க, கூகுளில் வந்துடும், படிங்க. இதெல்லாம் செஞ்சீங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தோல்வி உறுதியாக தடுக்கப்படும். உறுதி, ஞாபகம் வச்சுக்கோ. ஆம், உறுதியாக தடுக்கப்படும். ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 2 நாளுமே சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணம், ஜெயிக்கும். தாராள மனப்பான்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆம். ரோகிணியில் பிறந்தவங்க புதன்கிழமை தீபம் போட்டுடணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். ஏன்? திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டுங்க. ஓம் ஓம் அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமதர்மன். கண் பார்வை இல்லாதவன் அர்த்தம். அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, சூரியன். அனந்தனே போற்றி, ஆதிசேஷன். அஸ்தீகரே போற்றி, நாகர்குல முனிவர். இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும், நல்லது. 2 நாளும் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க செல்ஃபோனில். திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க 2 நாளும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும். வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்கிறது இல்லாமல் போகும், நல்லது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கல்லக்கறீங்க. உங்கள் பிறவி பலம் என்னங்க உங்களுக்கு தெரியாதா? பொறுமை, நிதானம், பேச்சு சாமர்த்தியம். அப்படி தோக்கிற மாதிரியே பேசி ஜெயிச்சிருவீங்க. அதனால் வெற்றி பெறுகிறீர்கள். உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 6, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டுங்க. ஓம் ஓம் அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமதர்மன். கண் பார்வை இல்லாதவன் அர்த்தம். அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, சூரியன். அனந்தனே போற்றி, ஆதிசேஷன். அஸ்தீகரே போற்றி, நாகர்குல முனிவர். இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும், நல்லது. 2 நாளும் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க செல்ஃபோனில். திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க 2 நாளும். ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும். வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்கிறது இல்லாமல் போகும், நல்லது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கு, அதனால் சொல்கிறேன். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. வம்பு, வழக்கு, அலட்டல்,
தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். பொறுமை. அவசரப்பட்டு சுறுசுறுப்பு நினச்சி ஏமாந்துடாதீங்க. நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா முருகப்பெருமானுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் போடணும். ஏங்க, கடகராசிக்கு யோகக்காரகன் செவ்வாய். நல்லது எப்போவுமே நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவர் செவ்வாய், செய்கிறவர் செவ்வாய். செவ்வாய் கும்பிடுறது யாரை? முருகனை. அதனால் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கணும். செல்ஃபோனில் இருக்குது. ஏழைகளுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் ஏதோ கொடுத்துருங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஆமாம். அல்லது கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. மொத்தத்தில் செஞ்சிருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோ. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாட்கள். 2 நாட்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். கல்லகரிங்க. உங்கள் பிறவி பலம், கெத்து, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடணும். ஆமாம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாட்களும் சூப்பர், கலக்கல், சந்தோஷம். 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டுங்க. ஓம் ஓம் அந்தகனே போற்றி. அந்தகன்னா குருடன், யமதர்மன், கண் பார்வை இல்லாதவன். அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி, சூரியன். அனந்தனே போற்றி, ஆதிசேஷன். அஸ்தீகரே போற்றி, நாகர்குல முனிவர். இந்த மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நல்லது. 2 நாளும் கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க. செல்ஃபோனில் திருப்புகழ் திலகம் மதிவண்ணன் திருப்புகழ் பற்றி பேசியிருக்கிறத கேளுங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அது குறையும். வைத்தறிச்சல் உங்கள் மேலே இருக்கிறது இல்லாமல் போகும். நல்லது. ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது, அதனால் சொல்கிறேன். கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், எல்லாரையும் மதித்து பேசுறது. ரொம்ப பவர் இல்லை அவருக்கு, சாதாரணமான ஆள்னா கூட மதித்து கவனித்து பேசுவீங்க. நல்லது. அதனால் வெற்றி உண்டு, சந்தோஷம். ஆம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். இன்று நல்ல நாள். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சியவனரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள். முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. தப்பிச்சிங்க. எதுலேருந்து தப்பிச்சிங்க? உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது இன்றைக்கி. அதனால தான் தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி. ஞாபகம் வச்சுக்கோ. துலாராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சரியில்லை. வம்பு, வழக்கு, தடுமாற்றம், குழப்பம், வீண் செலவு, கவலை எல்லாம் இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை, நிதானம், பண விஷயத்தில் பொறுமை. இறக்கமுள்ள மனசுக்கார் யார்? 12 ராசிலேயே நீங்கள் தான். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 வடக்கு பச்சை புதன். இதெல்லாம் இந்த அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் பரிகாரம் பண்ணுனா அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆமாம். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏங்க, சித்திரையினோட தலைவர் செவ்வாய்ங்க, அதனால தான், வேற என்ன. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் கோயிலிருந்து காமணி நேரமாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். வெண்முரசு அப்படின்னு போடுங்க, கூகுளில் வந்துடும், படிங்க. இதெல்லாம் செஞ்சீங்க. நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க. பசுமாட்டுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தோல்வி உறுதியாக தடுக்கப்படும். உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. ஆம், உறுதியாக தடுக்கப்படும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகமாகும், உயர்வு உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருணும். ஏங்க, உங்கள் ராசிக்கு தலைவர் செவ்வாய். ஆமாம்.
புதன்கிழமை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தீபம் போடணும் முருகனுக்கு. ஏன்? கேட்டையினுடைய தலைவர் புதன். அதனால் மொத்தத்தில் 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 7, 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே அவ்வப்பொழுது இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லுங்கள். ஓம், கோயிலில் இருந்து கூட சொல்லுங்கள் கொஞ்ச நேரம். ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, தர்ஷகனே போற்றி, வாசுகியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இத்தனை சொன்னால் என்னங்க இது? கொஞ்சம் நாங்கள் யூடியூப்பில் இருக்கோம்ல, நிதானமாக எழுதிங்க, மனப்பாடம் பண்ணி போய் சொல்லுங்கள். 2 நாளும் சொல்லுங்கள். ஆமாம், பாலகுமாரோடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள், கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதனால் சொல்கிறோம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுக்க மறந்துடாதீங்க, தானமாக கொடுங்க. பச்சை துணி கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆமாம், கவனம் கவனம் கவனம். அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும். சார், மூலத்துக்கா பூராடத்துக்கா உத்திராடத்துக்கா? 3 பேருக்கும் 2 நாளும் சந்திராஷ்டமம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண், நிறம், திசை 2 நாட்களும் இல்லை. 2 நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாமரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் கோயிலில் இருந்து காமணி நேரமாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். வெண்முரசு அப்படின்னு போடுங்க, கூகுளில் வந்துடும், படிங்க. இதெல்லாம் செஞ்சீங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு சாப்பாடு கொடுங்க, பசுமாட்டுக்கு கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தோல்வி உறுதியாக தடுக்கப்படும். உறுதி, ஞாபகம் வச்சுக்கோ. ஆம், உறுதியாக தடுக்கப்படும். மகர ராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 4:30 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலையில் மட்டும்தான் செய்யணும். 3 நட்சத்திரத்துக்கும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். சாயந்தரம் 4:30 சாயந்தரம் 4:30 வரைக்கும் பரவாயில்ல. ஆமாம், அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. சாயந்தரம் 4:30 வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா சாயந்தரம் 4:30 அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை இல்லை இல்லை. கோச்சிக்காதீங்க, பரிகாரம் பண்ணணும், சொல்கிறோம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் 10 பாட்டு முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கணும், செல்ஃபோனில் இருக்குது. ஏழைகளுக்கு புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் ஏதோ கொடுத்துருங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஆமாம், அல்லது கொள்ளு வேக வச்சு சாதத்தில் கலந்து கொடுங்க. மொத்தத்தில் செஞ்சிருங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு, கலக்கல், நல்லது. அப்புறம் என்ன? பிரமாதம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. ஏங்க, அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். செவ்வாய்க்கிழமைக்கு தலைவர் யார்? செவ்வாய் தானே. அப்புறம் பண்ணிடுங்க. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சியவனரே போற்றி, கருணாம்பாளே போற்றி, காளஹஸ்தியே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டு கோயிலிருந்து படித்து பாருங்கள். முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்திருங்க. தப்பிச்சிங்க. எதுலேருந்து தப்பிச்சிங்க? உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது இன்றைக்கி. அதனால தான் தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி, ஞாபகம் வச்சுக்கோ. மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர், பிரமாதம். ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் புத்தி கூர்மை, பெருந்தன்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருணும். ஏன்? ரேவதியினுடைய தலைவர் புதன். மொத்தத்திலே 2 நாட்களும் சிறப்பான நாட்கள், உயர்வான நாட்கள், சந்தோஷம். பரிகாரம் பண்ணணும், திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2, 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ள அவ்வப்பொழுது இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சொல்லுங்க. ஓம், கோயிலில் இருந்து கூட சொல்லுங்க கொஞ்ச நேரம். ஓம்
பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குளிகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, தர்ஷகனே போற்றி, வாசுகியே போற்றி, ஆதிசேஷனே போற்றி. இத்தனை சொன்னால் என்னங்க இது? கொஞ்சம் நாங்கள் யூடியூப்பில் இருக்கோம்ல, நிதானமாக எழுதிங்க, மனப்பாடம் பண்ணி போய் சொல்லுங்கள், 2 நாளும் சொல்லுங்கள். ஆமாம், பாலகுமாருடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள், கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்கள், உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏன்னா 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதனால் சொல்கிறோம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுக்க மறந்துடாதீங்க, தானமாக கொடுங்க, பச்சை துணி கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க. நேயர்களே, 2 நாட்களும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பௌர்ணமி இன்று இரவிலிருந்து நாளை இரவு வரை. சில பேர் இன்று இரவு கிரிவலம் போவார்கள். இன்று இரவு கிரிவலம் போவது சிறப்பு அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாளைக்கு ராத்திரி 9 மணி 8:30 மணியோட பௌர்ணமி முடியும். அதனால் சொல்கிறோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.